இலங்கை பொறியியல் சேவைகள் நிறுவனத்தின் வருடாந்த மாநாடு கொழும்பில் இன்று நடைபெற்றது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் இந்த மாநாடு நடைபெற்றது. இலங்கை பொறியியல் சேவைகள் நிறுவனம் 2500க்கும் அதிகமான பொறியியலாளர்களை கொண்டுள்ளது. World of yesterday can no more be recognized. All this with one goal, to change people's lives for the better. The future is going to be awesome. இந்த நிகழ்வில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு ஞாபக சின்னம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வுக்கு MTV MBC ஊடக நிறுவனம் ஊடக அனுசரணை வழங்கியது. ඉංජිනේරුවරුත් එක්ක අවුරුදු 11ක් වැඩ කරලා ඇමතිවරයෙක් විදියට අවුරුදු 5ක් வைத்தியருත් එක්ක වැඩ කරපුවාම அமைச்சராக இருந்த காலப்பகுதியில் 11 வருடங்கள் பொறியியலாளர்களுடன் வேலை செய்தேன். 5 வருடங்கள் வைத்தியர்கள் வேலை செய்த பொழுது பொறியியலாளர்களதும் வைத்தியர்களதும் வித்தியாசத்தை அறிந்து கொண்டேன். வெளிநாட்டு பொறியியலாளர்கள் இங்கு வந்து வழிகாட்ட வேண்டிய அவசியம் இருக்கின்றது. பயிற்சி, தொழில்நுட்ப அறிவுகள், ஆலோசனை போன்றவற்றை பெற்றுக் கொள்ள வேண்டும். நாடு என்ற வகையில் கட்டியெழுப்பும் பொழுது எமது உரிமையுடன் எமது பொறியியலாளர்களை வலுப்பெற செய்ய வேண்டும். கொள்கை ரீதியில் இலங்கை பொறியியலாளர்களை வலுப்பெற செய்வதற்காக எடுக்க வேண்டிய அனைத்து நடவடிக்கைகளையும் கொள்கை ரீதியாக பின்பற்றுவதனை தெளிவாக கூறிக்கொள்கின்றேன். அறிவை புதுப்பித்துக் கொள்வதற்காக காலத்தை செலவழிப்பது குறைவாக உள்ளது. ශක්තිමත් කළ යුතුයි. ප්‍රතිපත්තිය විදිහට සෑම විටම දේශීය අපේ ශ්‍රී ලාංකික ඉංජිනේරුන් ශක්තිමත් කිරීම සඳහා ගත හැකි සෑම පියවරක්ම ප්‍රතිපත්තියක් විදිහට අනුගමනය කරන බව ඉතාම පැහැදිලිව ප්‍රකාශ කරන්නට ඕනේ. අපි දකින අඩුවක් තමයි